நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. உங்கள் ஜாஷுவா டிவியும் CFJ ஊழியங்களும் இணைந்து வழங்கும் என்ன படிக்கிறோம் என்று தெரியாமல் உங்கள் பிள்ளைகள் ஞாயிறு பள்ளி போகிறார்களா? கவலைப்படுகிறீர்களா? உங்களை போன்ற பெற்றோர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிதான் பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்க என்று தெரியாமல் திகைக்கிறீர்களா? உங்களை போன்ற ஞாயிறு பள்ளி ஆசிரியர்களுக்கு உதவத்தான் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவது செல்வராணி பட்டு ஜவுளி அண்ட் ரெடிமேட்ஸ், ஆலங்குளம், தென்காசி. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் சண்டே ஜாம் பார்க்குறதுக்கு ஆர்வமாக வந்திருக்கீங்களா? வெரி குட். யாருக்கெல்லாம் சண்டே ஜாம் நிகழ்ச்சி ரொம்ப பிடிக்கும்? வெரி குட், சூப்பர். யாரெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லியிருக்கீங்க இதை? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லாமல் நீங்கள் மட்டும் பார்த்துட்ருக்கீங்களா? அப்படி பண்ணக்கூடாது. அடுத்த வாரம் நீங்கள் எல்லோரும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு போய் சண்டே ஜாம் நிகழ்ச்சியை பற்றி சொல்லி அவங்களையும் பார்க்க வைக்கணும். ஓகேவா குட்டீஸ்? வெரி குட், நீங்களாம் நல்ல பிள்ளைங்க. சரி, நம்ம இன்னைக்குள்ள சண்டே ஜாம் நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏசப்பாட ப்ரேயர் பண்ணிட்டு போகலாம். ஓகேவா? சரி, ப்ரேயரில் எல்லாரும் ஓகேவா? சரி, ப்ரேயர்னா என்ன பண்ணுவீங்க? எல்லாரும் முழங்கால் போட்டு கண்ணை மூடி கை கூப்புவீங்க, அப்படி தானே? வெரி குட், அதே மாதிரி பண்ணுங்க எல்லாரும். ப்ரேயர். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த சண்டே ஜாம் நிகழ்ச்சிக்காக நன்றி ஏசப்பா. இன்றைக்குள்ள நிகழ்ச்சி மூலமாக நீங்கள் இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட பேசுங்க ஏசப்பா. பாடல், கதை, வசனம் எல்லாவற்றின் மூலமாக நீங்கள் பிள்ளைகளோடு கூட பேசுங்க ஏசப்பா. ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் பிள்ளைகளோடு கூட நீங்கள் இருங்க. உங்கள் நாம மட்டும் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். குட்டீஸ், அடுத்ததாக நம்ம சண்டே ஜாம் நிகழ்ச்சியோட ஃபஸ்ட்டு செஷனான சாங் அண்ட் ஆக்ஷனுக்குள்ளே போக போகிறோம். யாருக்கெல்லாம் சாங் ரொம்ப பிடிக்கும்? அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், அப்படி தானே? ஆக்ஷனோட பண்ணுவீங்க, அப்படி தானே? சரி, இப்போ ஆக்ஷனோட நமக்கு சாங் சொல்லி தரதுக்காக ஆரோன் அண்ணனும் டேனி அண்ணனும் வராங்க. அண்ணனை கூப்பிட்டுலாமா? அண்ணா சீக்கிரம் வாங்க. ஹாய் குட்டீஸ். ஹலோ சுட்டீஸ், எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமா ஆமா, எல்லாரும் சண்டே ஜாம் நிகழ்ச்சி பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க, அப்படிதானே? அண்ணா அவங்க எப்பவுமே ஆர்வமா தான் இருப்பாங்க. ஏனே, அதுலயும் முக்கியமா பாட்டு எப்போ வரும்னு பாத்துக்கிட்டே இருக்காங்கண்ணே. அப்படியா? ஆமா, இன்னைக்கு புது பாட்டு சொல்லி கொடுக்கணும்ல. புது பாட்டு தானே? ஆமாண்ணே, புது பாட்டு. இப்போ அண்ணம்மா நாங்க பாட போறோம், நீங்க நல்லா கவனிக்க போறீங்க. அடுத்து நம்ம எல்லாரும் சேர்ந்து பாட போறோம். ஓகேவா? ஓகே, இப்போ பாட்டு கேட்கலாமா? போட்டானே அண்ணன் சொத்த, போட்டானே போட்டானே மாறி வேஷம், அட்டைய போட்டானே அண்ணன் சொத்த. ஜிம்பா 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 ஜிம்பக்கு ஜிம்பா, ஜிம்பா 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 ஜிம்பக்கு ஜிம்பா, ஜிம்பா 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 ஜிம்பக்கு ஜிம்பா, ஜிம்பா 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 ஜிம்பக்கு ஜிம்பா. பொய் சொல்லி ஆசீர்வாதம் பெற்று கொண்டானே, பொய் சொல்லி ஆசீர்வாதம் பெற்று கொண்டானே. ஓடினான் தலை தெரிக்க, போனானே போனானே வெறுங்கையாக, விதப்ப ஓடினான் தலை
ஜிம்பா 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 ஜிம்பா. ஓகே குட்டீஸ், பாட்டு நல்லா இருந்துச்சு தானே? அப்படிதானே? அண்ணா சூப்பரா இருந்துச்சுனே. இப்போ அந்த பிள்ளைங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுங்கண்ணே. ரெண்டு லைன் சொல்லி கொடுத்துருமா? நாங்க படிப்போம், திருப்பி நீங்க படிக்கணும். ஓகேவா? ஓகே சூப்பர். ஏசாதா யாக்கோபு தான் அண்ணன் தம்பி தான், ஏசாதா யாக்கோபு தான் அண்ணன் தம்பி தான், ஆடு மாடு சொத்து தான் ஏராளந்தான், ஆடு மாடு சொத்து தான் ஏராளந்தான், போட்டானே போட்டானே மாறு வேஷம், போட்டானே போட்டானே மாறு வேஷம், ஆட்டைய போட்டானே அண்ணன் சொத்த, ஆட்டைய போட்டானே அண்ணன் சொத்த, ஜிம்பா 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 ஜிம்பக்கு ஜிம்பா, ஜிம்பா 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 ஜிம்பக்கு ஜிம்பா. பொய் சொல்லி ஆசீர்வாதம் பெற்று கொண்டானே, பொய் சொல்லி ஆசீர்வாதம் பெற்று கொண்டானே, கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லையே, கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லையே, போனானே போனானே வெறுங்கையாக, போனானே போனானே வெறுங்கையாக, உயிர் தப்ப ஓடி நான் தலை தெரிக்க, உயிர் தப்ப ஓடி நான் தலை தெரிக்க, ஜிம்பா 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 ஜிம்பக்கு ஜிம்பா, ஜிம்பா 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 ஜிம்பக்கு ஜிம்பா, ஜிம்பா 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 ஜிம்பக்கு ஜிம்பா, ஜிம்பா 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 ஜிம்பக்கு ஜிம்பா. சந்தித்தான் தேவனை பெனியேலிலே, சந்தித்தான் தேவனை பெனியேலிலே, உண்மையாய் ஆசீர்வாதம் பெற்று கொண்டானே, உண்மையாய் ஆசீர்வாதம் பெற்று கொண்டானே, மாறினான் மாறினான் இஸ்ரவேலாய் மாறினான், மாறினான் மாறினான் இஸ்ரவேலாய் மாறினான், மாறிடு மாறிடு உண்மையாய் நீ மாறிடு, மாறிடு மாறிடு உண்மையாய் நீ மாறிடு, ஜிம்பா 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 ஜிம்பக்கு ஜிம்பா, ஜிம்பா 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 ஜிம்பக்கு ஜிம்பா. கத்தமா ஜிம்பா 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 ஜிம்பக்கு ஜிம்பா, ஜிம்பா 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 ஜிம்பக்கு ஜிம்பா. என்ன குட்டீஸ், இப்ப ஆக்ஷன் பாத்திரலாமா? என்ன ஆக்ஷன் பண்ணிடலாமா? ஆமாண்ணே, சூப்பரான ஒரு ஆக்ஷன் இருக்கு. இப்போ பிள்ளைங்க எல்லாம் பார்க்க போறாங்க, நம்ம ஆக்ஷன் பண்ண போறோம். நம்ம அடுத்த நேரம் அவங்களே சேர்ந்து பண்ணுவாங்க. சேர்ந்து பண்ணிடுவாங்களா? ஆமாண்ணே பண்ணிடுவாங்க. பண்ணி அழகா வீடியோ எல்லாம் அனுப்பிட்டு இருக்காங்க. சூப்பர் பண்ணிருங்க. ஓகேவா? ஓகே, இப்போ நான் ஆக்ஷன் பார்க்கலாமா? ஓகே. ஏசாதா யாக்கோபுதான் அண்ணன் தம்பிதான், ஏசாதா யாக்கோபுதான் அண்ணன் தம்பிதான், ஆடு மாடு சொத்துதான் ஏராளந்தான், ஆடு மாடு சொத்துதான் ஏராளந்தான், போட்டானே போட்டானே மாறு வேஷம், அட்டைய போட்டானே அண்ணன் சொத்த, போட்டானே போட்டானே மாறு வேஷம், அட்டைய போட்டானே அண்ணன் சொத்த, ஜிம்பா 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 ஜிம்பக்கு ஜிம்பா, ஜிம்பா 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 ஜிம்பக்கு ஜிம்பா, ஜிம்பா 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 ஜிம்பக்கு ஜிம்பா, ஜிம்பா 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 ஜிம்பக்கு ஜிம்பா. பொய் சொல்லி ஆசீர்வாதம் பெற்று கொண்டானே, பொய் சொல்லி ஆசீர்வாதம் பெற்று கொண்டானே, கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லையே, கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லையே, போனானே போனானே வெறுங்கையாக, உயிர் தப்ப ஓடி நான் தலை தெரிக்க, போனானே போனானே வெறுங்கையாக, உயிர் தப்ப ஓடி நான் தலை தெரிக்க, ஜிம்பா 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 ஜிம்பக்கு ஜிம்பா, ஜிம்பா 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 ஜிம்பக்கு ஜிம்பா, ஜிம்பா 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 ஜிம்பக்கு ஜிம்பா, ஜிம்பா 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 ஜிம்பக்கு ஜிம்பா. சந்தித்தான் தேவனை பெனியேலிலே, உண்மையாய் ஆசீர்வாதம் பெற்று கொண்டானே, சந்தித்தான் தேவனை பெனியேலிலே, உண்மையாய் ஆசீர்வாதம் பெற்று கொண்டானே, மாறினான் மாறினான் இஸ்ரவேலாய் மாறினான், மாறிடு மாறிடு உண்மையாய் நீ மாறிடு, மாறினான் மாறினான் இஸ்ரவேலாய் மாறினான், மாறிடு மாறிடு உண்மையாய் நீ மாறிடு, ஜிம்பா 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 ஜிம்பக்கு ஜிம்பா, ஜிம்பா 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 ஜிம்பக்கு ஜிம்பா, ஜிம்பா 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 ஜிம்பக்கு ஜிம்பா, ஜிம்பா 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 ஜிம்பக்கு ஜிம்பா. ஓகே குட்டீஸ், எல்லாரும் ஆக்ஷன் பண்ண ரெடியா இருக்கீங்களா?
ஓகே எல்லாரும் எந்திக்க பார்ப்போம். அப்படி சொன்னா யாரும் எந்திக்க கூடாது, உட்காருங்க. இப்போ அண்ணன் ஒன்று சொல்லுவாங்க, அதுக்கு பிறகு தான் நீங்க எந்திக்க போறீங்க. ஓகேவா? என்ன சொல்லுங்கண்ணே. ஆனா போன டைம் ஏதோ சொன்னோம், என்ன சொன்னோம்? ஏன்னா போன டைம் என்ன சொன்னோம், நண்டு வந்து குண்டு சொன்னோண்ணே. ஆமா ஆமா ஆமா. இந்த தடவை உங்களுக்கு சூப்பரா ஒன்று சொல்லட்டுமா? சொல்லுங்க சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. கஷ்டமா சொல்லுவா சூப்பரா சொல்லுவா? ஏன்னா ஈஸியா சொல்லுங்கடே. ஏன்னா ரொம்ப ஈஸியா சொல்லிடுவா? ஆமா. சரி, 1 2 குண்டு. ஓ 1 2 குண்டா? ஈஸியா வரலானே. சரி சரி. ஓகே இப்போ சொன்னானே எந்திக்க போறீங்க, அண்ணே சொல்லுங்கண்ணே. 1 2 2 குண்டு. குண்டு. ஆட்டி எல்லாம் ஜம்ப் பண்ணி எந்திச்சிட்டீங்களா? ஓகே இப்போ சூப்பரா ஆக்ஷன் பண்ண போறோம். பார்த்து அழகா அதே மாதிரி போடணும். ஓகேவா? அவங்க பண்ணிடுவாங்கண்ணே. இப்போ பாட்டு போடுவோம். ஏசாதா யாக்கோபுதான் அண்ணன் தம்பிதான், ஏசாதா யாக்கோபுதான் அண்ணன் தம்பிதான். ஆடு மாடு சொத்துதான் ஏராளந்தான், ஆடு மாடு சொத்துதான் ஏராளந்தான். போட்டானே போட்டானே மாறு வேஷம், அட்டைய போட்டானே அண்ணன் சொத்த. போட்டானே போட்டானே மாறு வேஷம், அட்டைய போட்டானே அண்ணன் சொத்த. ஜிம்பா 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 ஜிம்பக்கு ஜிம்பா, ஜிம்பா 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 ஜிம்பக்கு ஜிம்பா. ஜிம்பா 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 ஜிம்பக்கு ஜிம்பா, ஜிம்பா 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 ஜிம்பக்கு ஜிம்பா. பொய் சொல்லி ஆசீர்வாதம் பெற்று கொண்டானே, பொய் சொல்லி ஆசீர்வாதம் பெற்று கொண்டானே. கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லையே, கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லையே. போனானே போனானே வெறுங்கையாக, உயிர் தப்ப ஓடினான் தலை தெரிக்க. போனானே போனானே வெறுங்கையாக, உயிர் தப்ப ஓடினான் தலை தெரிக்க. ஜிம்பா 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 ஜிம்பக்கு ஜிம்பா, ஜிம்பா 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 ஜிம்பக்கு ஜிம்பா. ஜிம்பா 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 ஜிம்பக்கு ஜிம்பா, ஜிம்பா 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 ஜிம்பக்கு ஜிம்பா. சந்தித்தான் தேவனை பேணியேலிலே, உண்மையாய் ஆசீர்வாதம் பெற்று கொண்டானே. சந்தித்தான் தேவனை பேணியேலிலே, உண்மையாய் ஆசீர்வாதம் பெற்று கொண்டானே. மாறினான் மாறினான் இஸ்ரவேலாய் மாறினான், மாறிடு மாறிடு உண்மையாய் நீ மாறிடு. மாறினான் மாறினான் இஸ்ரவேலாய் மாறினான், மாறிடு மாறிடு உண்மையாய் நீ மாறிடு. ஜிம்பா 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 ஜிம்பக்கு ஜிம்பா, ஜிம்பா 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 ஜிம்பக்கு ஜிம்பா. ஜிம்பா 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 ஜிம்பக்கு ஜிம்பா, ஜிம்பா 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 ஜிம்பக்கு ஜிம்பா. என்ன குட்டீஸ், ஆக்சன் நல்லா பண்ணீங்களா? ஆமா ஆமா நல்லா பண்ணீங்க. ஆமாண்ணே ரொம்ப சூப்பரா பண்ணாங்க அண்ணமார். அடுத்த வாரம் வந்து உங்களை பார்க்க வரோம். பை பாய். பை பாய். ஓகே குட்டீஸ், எல்லாரும் சூப்பராக ஆக்ஷன் பண்ணீங்க. நான் பார்த்துட்டே இருந்தேன் உங்களை. வெரி குட். அடுத்ததான் நம்ம சண்டே ஜாம் நிகழ்ச்சியில் என்ன செஷனுக்குள்ளே போகிறோம்? வசனம் படிக்க போகிறோம், அப்படி தானே? வெரி குட். நமக்கு இப்போ வசனம் சொல்லி கொடுக்கறதுக்காக லியோ அண்ட் டிகோ வராங்க. அவங்கள வெல்கம் பண்ணிடலாமா? வெல்கம் லியோ அண்ட் டிகோ. ஹாய் பிள்ளைங்களா, நல்லா இருக்கீங்களா? என்னடா சொல்டா. ஆமா நல்லா இருக்கீங்களா பிள்ளைங்களா? நாங்க இப்போ உங்களுக்கு வசனம் சொல்லி கொடுத்து வந்திருக்கோம். என் பேரு என்ன தெரியுமா? லியோ. லியோ. உன் பேர், இவன் பேர் என்னது? டிகோ. ஆமா ஆமா, என் பேர் லியோ, இவன் பேர் டிகோ. வசனம் சொல்லி வந்திருக்கோம். நீங்களும் வசனம் படிக்க வந்திருக்கீங்க. வெரி குட். இல்ல கை கிளாப் பண்ணுங்க. ரைட், இப்போ வசனம் படிக்கலாமா? ஏய் லியோ, இவங்க யாருக்கு டான்ஸ் படிச்சுட்டாங்க. அப்படியா? இப்போ இரண்டாவது வசனம். அப்ப டான்ஸ்ல ஆடிப்பாங்கல்ல? ஆமா, டான்ஸ்ல சூப்பரா ஆடினாங்க தெரியுமா? இப்போ வசனம் படிச்சிருமா? ஆமா, வசனம் சொல்லி கொடு. வசனத்தையும் சூப்பரா படிச்சிடுவாங்க. கர்த்தரின் ஆசீர்வாதமே, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட அவர் வேதனையை கூட்டார், வேதனையை கூட்டார். ஒழுங்கா சொல்ல. நீதிமொழிகள் 10:22 நல்லா படிக்க பிள்ளைங்க. ஓகேவா? ஒன்ஸ் மோர்
கர்த்தரின் ஆசீர்வாதமே கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். ஐஸ்வர்யத்தை தரும். அவர் அதனோட அவர் வேதனையை கூட்டார். நீதிமொழிகள் 10:22. என்ன வசனம் நல்லா பிடிச்சிருந்துச்சா? ஆமா, வசனம் நல்லாதான் இருந்துச்சு. வேதனை கூட்டார் என்ன 2 நேரம் அடிச்சு விட்டாடி. அப்படியா? மன்னிச்சிருப்பா. ஆமா, பண்ணிட்டோம்ப்பா. ஆமா, அடுத்தவங்களுக்கு வேதனையை கொடுக்க கூடாது. சரி. ஆமா, எல்லா பிள்ளைகள் அடிக்கல. வசனம் படிச்சிட்டீங்களா? அவங்க சும்மா படிச்சாங்க. சூப்பர். இப்ப நாங்க போயிட்டு வரோம், எங்களுக்கு வயிறு பசிக்குது. டாடா. பாய். குட்டீஸ், எல்லாரும் வசனம் சூப்பராக கற்றுக்கிட்டீங்களே. வசனம் படித்தா மட்டும் போதாது குட்டீஸ், உங்களோட லைஃப்பில் அதை நீங்கள் செயல்படுத்தணும். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்ததான் நம்ம என்ன செஷன் போகிறோம்? பைபிள் ஸ்டோரி சொல்லித்தரதுக்காக நமக்கு இப்போ ஹைமாக்கா வராங்க. ஓகேங்களா? எல்லாரும் நல்ல பிள்ளைங்களா இருந்து கதை கவனிக்கணும். சரியா? ஓகே குட்டீஸ். ஹலோ குட்டீஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ பைபிள் கதை கேட்கறதுக்கு ஆவலோட வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கெல்லாம் சண்டே ஜாம் நிகழ்ச்சி ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். எஸ்பெஷலி நம்ம அந்த பைபிள் ஸ்டோரி செஷனில் ஆதி ஆமத்தை வந்து கண்டினியூஸாக பார்த்துட்டு வரோம். ஏசா யாக்கோபு, அதாவது ஆபிரகாமுடைய பேர பிள்ளைங்களுடைய கதையெல்லாம் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். உங்களுக்கெல்லாம் ரொம்ப பைபிளை தரவாக படிப்பதற்கு இந்த செஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாரும் அமைதியாக வந்து உட்காந்துக்கோங்க. இப்போ ஈசாக்கு ரெபெக்காளுக்கு ரொம்ப வருஷம் கழித்து ஒரு ரெட்டை பிள்ளைங்க பிறந்தாங்க அப்படின்னு ஏற்கனவே நம்ம பார்த்தோம். இந்த ரெட்டை பிள்ளைங்களும் பாய்ஸ் தான். மூத்த அண்ணன் பேர் என்னது? ஏசா. ரெண்டாவது தம்பி பேர் யாக்கோபு. அவங்க அப்பா அம்மா பேர் என்ன சொன்னேன்? ஈசாக்கு, ரெபெக்காள். ஈசாக்குக்கு அவங்க மூத்த பையன் ஏசாவை ரொம்ப பிடிக்குமா, ரெபெக்காளுக்கு யாக்கோபை ரொம்ப பிடிக்குமா. பார்ஷாலிட்டி என்ன? இப்படி தான் இருந்திருக்காங்க. இந்த ஈசாக்கு ரொம்ப வயதாகி கண்ணெல்லாம் தெரியாம அப்படி இருள் அடைஞ்சு போச்சு. இன்னும் கொஞ்ச நாள் நம்ம செத்துற போறோம் அப்படின்னு அவருக்கு எண்ணம் தோணிருச்சு. அந்த சமயத்துல அவனுக்கு இஷ்டமான பையன் யாரு? மூத்த பையன் ஏசா. அவனை கூப்பிடுறாரு. ஏசா, இங்க வா. ஓடி வாரான். அப்பாக்கு கண்ணெல்லாம் மங்கி போச்சு, ரொம்ப வீக் ஆயிட்டேன்ப்பா, சீக்கிரத்துல செத்து போயிடுவேன், அதனால நான் உனக்கு ஆசீர்வாதம் கொடுக்க போறேன். நீ ஒன்று செய், நீ சீக்கிரமா காட்டுக்கு போய் நல்லா சூப்பரான ஒரு காட்டு மிருகத்தை வேட்டையாடி எனக்காக சமைச்சு கொண்டு வா அப்படின்னு சொல்றாரு. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் அவன் நல்லா வேட்டையாடுவதில் வல்லவன் என்று. உடனே சரின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். அப்பா சொல்லிட்டாரு நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் போது பல கனவுகளோட காட்டுக்கு வேட்டையாட போறான். இத அப்பா மகன் கிட்ட பேசுனதை ரெபெக்காள் இருக்காங்கல்ல, அவங்க அப்படி ஒட்டு கேட்டாங்க. ஓஹோ, உனக்கு இஷ்டமான குமாரன் நீ ஆசீர்வதிக்க போறியா? நான் என்ன பண்றேன்ப்பான்னு சொல்லிட்டு ரெபெக்காளுக்கு யாரு பிடிக்கும்? யாக்கோபு. யாக்கோபை கூப்பிடுறாங்க. என் இஷ்டம் மகன் யாக்கோபு, ஓடி வா. அம்மா, என்னம்மா கூப்பிட்டீங்களா? ஆமாடா வா. உங்க அப்பா என்ன சொன்னாரு தெரியுமா? ஏசா இருக்கான்ல, ஏசா உங்க அண்ணன், அவனை ஆசீர்வதிக்க போறாராம். அதுக்கு அவன் காட்டுல இருந்து அவருக்கு பிடித்தமான உணவை சமைச்சு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு என்னம்மா இப்போ அப்படின்னு யாக்கோபு சொல்றான். அதுக்கு என்னவா? அந்த ஆசீர்வாதம் எல்லாம் உனக்கு வேணும்டா, எனக்கு பிரியமான பையன் நீ, உனக்கு கிடைக்காம நான் பண்ணுவேனா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஐடியா கொடுக்குறாங்க. என்னமா பண்றது? அவன் அண்ணன் காட்டுக்கு போய் வேட்டையாடிட்டு வர்றதுக்கு நேரம் ஆகும். அதுக்குள்ள நீ நம்ம ஆட்டு மந்தையில போய் 2 வெள்ளாட்டு குட்டியை பிடிச்சிட்டு வா. நான் உங்க அப்பாவுக்கு எப்படி டேஸ்டா சமைக்கணும்னு எனக்கு தெரியும், நல்லா சமைச்சு தாரேன், அப்போ நான் சுட்டு தாரேன், நீ கொண்டு போய் கொடுத்து ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வந்துரு. சிம்பிள். யோசிக்கிறான், என்னம்மா குறுக்கு வெளியில போய் இப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள சொல்றியே, அது அவரை ஆசீர்வதிக்கிறதுக்கு பழையதுல எனக்கு சாபம் கொடுத்துட்டா எப்படிடா? ஏமா உனக்கு கொஞ்சமாவது யோசனை இல்லையா? நம்ம அண்ணன் கையெல்லாம் முடியா இருக்கும், ரோமமா இருக்கும், பறக்கும் போது எப்படி தானே பறந்தான், அவர் தடவி கிடவி பார்த்துட்டாருன்னா போமா வேற வேலையை பாரு அப்படின்னு சொல்றான். என்னடா அதுக்கெல்லாம் அம்மா ஐடியா வச்சிருக்கேன், நீ முதல்ல அம்மா சொன்னதை கேளு. ஓடி போறான். ஹார்ட் படக்கு படக்குங்க. ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியலையே, ஏற்கனவே ஒரு பிரச்சனையில மாட்டியிருக்கோம், மறுபடியுமா? பரவாயில்ல, அம்மா சொல்லிட்டாங்க, எப்படியாவது எங்க அம்மா என்ன காப்பாத்திடுவாங்க. 2 மனசா போய் 2 வெள்ளாட்டு குட்டியை கொண்டு வந்து பிடிச்சு கொடுத்தாச்சு. அம்மா சூப்பரா வெட்டி வேலைக்காரங்களுடைய உதவியோட நல்லா ஸ்டேஸா சமையல் பண்ணியாச்சு. இப்போ அந்த ஆட்டு தோல் இருந்துச்சுல, அந்த தோலை யாக்கோபு மேல போட்டாச்சு. அம்மா இன்னும் யோசிக்கிறாங்க, இன்னும் வேற எல்லாம் பண்ணலாம். ஏய் வா, ஏசாவுடைய ட்ரெஸ்ஸை போடுவோம், அந்த ட்ரெஸ்ல தான் ஏசா காட்டுல போய் வேட்டையாடிட்டு வந்து ஸ்மெல் இருக்கும்.
ஐடியா பண்ணி போட்டாச்சு. இப்போ நைஸாக கையில் ஒரு கையில் இறைச்சி ஒரு கையில் அப்பம் ரெண்டையும் கொண்டு போய் அப்பா கிட்ட கொடுத்து அப்படியே டக்குன்னு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு ஓடி வந்துரு. அவன் வர்றதுக்குள்ள ஏசா வர்றதுக்குள்ள அனுப்பி விடுறாங்க. போகிறான் பயந்து பயந்து. அப்பா அப்பா நான் ஏசா வந்திருக்கேன். தப்பா சொல்லிடக்கூடாது. போகிறது யார்? யாக்கோபு. அப்படியாப்பா, வா வா, சாப்பாடுலாம் ரெடியா? ஆமாப்பா. அதுக்குள்ளவா உனக்கு கிடச்சிருச்சு? ஆமாப்பா, உங்க தேவன் எனக்கு சீக்கிரமா ஒரு மிருகத்தை காமிச்சிட்டாரு. பொய் மேல பொய் அடுக்கி அடுக்கா சொல்றான். ஓகே வா. அப்பாக்கு இன்னும் சந்தேகம், சத்தம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. நீ ஏசா தானா அப்படின்னு நான் பார்க்கணும், அதனால பக்கத்துல வா, உன்னை தடவி பார்க்குறேன். எப்படி இருக்கு என்ன? திக்கு திக்கு திக்குன்னு இருக்கு. பக்கத்துல போறான். ஒரு பக்கம் தைரியம், கையெல்லாம் என்ன செய்திருக்கோம், நல்லா ஆட்டு ரோமத்தை போட்டிருக்கோம். பக்கத்துல போயாச்சு, தடவை பார்த்தாச்சு. ஆமா ஏசாதான். சரி கொண்டா, நான் சாப்பிட்டுட்டு உன்னை ஆசீர்வதிக்கிறேன். சாப்பிட்டாச்சு. இப்ப ஆசீர்வதிக்க போற நேரம். இன்னும் சந்தேகம் தீரல. உன் சத்தம் யாக்கோபு சத்தம் மாதிரி இருக்கு, அதுல பக்கத்துல இந்த முத்தம் செய் பார்க்கலாம். உன்ன அப்படின்னு கிஸ் கொடுக்குறாரு. யாரு? யாக்கோபு அப்பாவுக்கு. பக்கத்துல போன உடனே ட்ரெஸ்ஸுடைய ஸ்மெல் அடிக்குது. ட்ரெஸ் யாருடைய ட்ரெஸ்? ஏசாவுடைய ட்ரெஸ். ஆமா ஆமா, ட்ரெஸ்ஸுடைய வாசனை ஏசா மாதிரி தான் இருக்குது. அப்ப நீ ஏசாதான். மறுபடியும் கேட்கிறாரு, நீ ஏசாதானா? ஏகப்பட்ட கன்ஃபர்மேஷன். காரணம் என்ன தெரியுமா? அவருக்கு கண்ணு தெரியல. ஓகே, இப்ப கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இப்போ அவனை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். உனக்கு வானத்து கொழுமையையும் பூமியின் பனியையும் கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்லி அடுக்கடுக்கா நிறைய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. உன்னுடைய சகோதரன் உன்னை சேவிப்பான், நீ உன் சகோதரனுக்கு எஜமானா இருப்பாய் என்று மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து முடிச்சு, அப்பாடா அப்படின்னு முடிச்சிருக்காரு. யாக்கோபு தேங்க்யூ டாடின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட ஓடி போறான். அந்த நேரத்துல மறுபடியுமாக ஒரு சத்தம் கேட்கிறது. அப்பா அப்பா, நான் ஏசா வந்திருக்கேன்ப்பா. அப்பாவுக்கு அப்படி அதிர்ச்சி ஆயிட்டு நடுங்கிட்டாரு. மகனே நீ யார்ப்பா? நானாப்பா, உங்க மூத்த மகன் ஏசா. அப்படியானால் இதற்கு முன்னால உன் பேரை சொல்லி ஆசீர்வாதம் பெற்று போயிட்டானே ஒருத்தன், அவன் யாரு? ஏசாவுக்கு டென்ஷன் ஆயிட்டு, மறுபடியும் என்னை ஏமாத்திட்டானா? அது யாக்கோபு தான். அவன் யாக்கோபுன்னு பேர் வச்சது அவனுக்கு ரொம்ப சரி, இதோட என்ன 2 தடவை ஏமாத்திட்டான் அப்படின்னு கத்துறான். அவனை சும்மா விட மாட்டேன்ப்பா, அவனை கொலை செய்யாம விட மாட்டேன் அப்படின்னு கத்துறான். அப்பா சீக்கிரத்துல சாகிற நாள் வரும், அவர் இறந்த பிறகு அவனை கொன்று விடுவேன் என்று அவனை தேடுறான். இந்த சத்தம் ரெபெக்காளுக்கு கேட்டபோது யாக்கோபை கூப்பிடுறா. மகனே, ஐயோ நீ நினைச்ச மாதிரி ஆயிட்டப்பா, இப்போ ஒன்றும் கவலைப்படாத. என் அண்ணன் லாபான் இருக்கான்ல, அங்க போய் ஒளிஞ்சிக்கோ. அன்னை கோபம் கொஞ்சம் அமர்ந்த பிறகு மறுபடியும் உன்னை அழைக்கிறேன் என்று சொல்லி அனுப்பி வைத்தாள். எனக்கு அன்பானவர்களே, இந்த ரெபெக்காள் தன் நேசித்த மகனை அவள் சாகும் வரை பார்க்கவே இல்லை. வருத்தமா இருக்குல்ல? கைக்கு எட்டியது அவனுக்கு வாய்க்கு எட்டவில்லை. அதை அனுபவிக்க முடியாமல் தூர தேசத்திற்கு சென்று விட்டான். எனக்கு அன்பானவர்களே, இதே போல அநேக நேரத்துல குறுக்கு வழியில எப்படியாவது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறோம். ஆனால் வசனம் படிச்சவங்கள என்ன சொல்லிச்சு? கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஒரு மனுஷனுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். உங்களுக்கு தேவன் ஆசீர்வாதம் கிடைக்கணும், தேவ ஆசீர்வாதம் கிடைக்கணும். பரீட்சையில காப்பி அடிக்கிறீங்களா? தப்பு பண்ணாதீங்க. என்ன மற்றவங்களோட கூட எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க காப்பி அடிச்சிடுறீங்க. ஆனா இன்டர்வியூல போய் உங்களால என்ன செய்ய முடியாது? அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க காப்பி அடிச்சு தான் பாஸ் ஆயிருக்கீங்க. உழைத்து முன்னேறுங்கள், பிரயாசப்படுங்கள், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த யாக்கோபை போல நீங்களும் ஏமாற்றுகிறவர்களாக குறுக்கு வழியில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் தேவனிடத்துல உங்களை ஒப்பு கொடுத்து, ஏசப்பா எனக்கு ஆசீர்வாதம் வேணும், நான் கடினமாக உழைக்கிறேன்ப்பா, கஷ்டப்பட்டு படிக்கிறேன், எனக்கு ஞாபக சக்தியை தாங்கப்பா, எனக்கு படிப்பில் ஒரு முன்னேற்றத்தை தாங்கப்பான்னு சொல்லி தேவனை நோக்கி மன்றாடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்களா? கண்டிப்பாக நீங்கள் அப்படி பண்ணுவீங்க. கண்டிப்பாக ஏசப்பா கிட்ட ஆசீர்வாதத்துக்காக கெஞ்சி நிற்பீங்க, நான் விசுவாசிக்கிறேன். நம்பலாம்ல? சரி, ஓகே. இப்போ மறுபடியும் இன்னொரு வாரம் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய். ஓகே குட்டீஸ், எல்லாரும் ஸ்டோரி நல்லா கவனிச்சிங்க. வெரி குட். ஜென்ரல் ஸ்டோரி ஜெபா தமிழ் அக்கா வராங்க. எல்லாரும் நல்ல பிள்ளைங்களா இருந்து கவனிப்பீங்களா? ஹாய் குட்டீஸ், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வசனம் படிச்சாச்சா? பாட்டு படிச்சாச்சா? எல்லாம் படிச்சாச்சா? அப்படி தானே? இப்போ அடுத்து என்னது? பொது கதை கேட்கலாமா?
எல்லோரும் நேராக உட்காந்துக்கோங்க. கதை கேட்கணுன்னா என்ன பண்ணணும்? ஒரு நோட் எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு பென் எடுத்து வச்சுக்கோங்க. அக்கா சொல்கிற கதையிலேருந்து என்னென்ன பேர்லாம் வருது, எத்தனை பேர் வராங்க, எத்தனை நாள், அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா குட்டீஸ்? அப்புறம் கடைசி கேள்வி கேட்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? கதைக்குள்ளே போகலாமா? அது வந்து ஒரு காலையில் ஒரு 7 மணி. 7 மணினா நீங்கள் அப்போ தானே எந்திரிப்பீங்க, அப்படி தானே குட்டீஸ்? ஆனால் அந்த ஊரில் வந்து அப்போவுமே அதுக்கு முன்னாடியே நிறைய பேர் எந்திரிச்சு காலையில் வாக்கிங் போயிட்டுருக்காங்க. அதில் ஆல்வின்னு ஒரு அண்ணன். பேர் என்னது குட்டீஸ்? ஆல்வின். சரியா? அந்த அண்ணன் ஒரு 7 மணி இருக்கும். சரி நம்ம மெதுவாக வாக்கிங் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கிங் போயிட்டு திரும்பி வந்துட்டுருக்காங்க. வந்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் கால்லாம் வலிக்குது. உடனே சரி நம்ம கொஞ்ச நேரம் எங்கேயாவது இடம் கிடச்சா உட்காந்துட்டு போகலாம் அப்படின்ட்டு பார்க்கும்போது பக்கத்துலேயே ஒரு பார்க் இருந்துச்சு. பார்க்னா என்னது? விளையாட்டு பூங்கா. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி தானே? ஊஞ்சல் இருக்கும், சறுக்கு இருக்கும், சீசா இருக்கும், நல்லா ஜாலியாக விளையாட போவீங்கல்ல. அதே மாதிரி ஒரு பார்க் இருந்துச்சு. அங்கே போய் கொஞ்ச நேரம் உட்காரலாம் அப்படின்ட்டு உள்ளே போகிறாங்க. பார்த்தா ஒரு பெரிய பெஞ்சில் ஒரு தாத்தா உட்காந்துருக்காங்க, ஒரு வயசான தாத்தா உட்காந்துருக்காங்க. இந்த அண்ணன் அப்படி மெதுவாக உள்ளே போய் கால்லாம் வலிக்கி உட்காருவோன்னு பார்க்கும்போது அந்த தாத்தாவை வந்து அந்த அண்ணன் பார்த்து, தாத்தா நாங்கள் உட்காரலாமா அப்படின்னு கேட்டோடனே டக்குனு தாத்தாவுக்கு கோவம் வந்துருச்சு. ஆல்ரெடி தாத்தா வந்து கொஞ்சம் கோவமாக இருக்காங்க. உடனே இது ஒன்றும் என் வீட்டில் உள்ள பெஞ்சு கிடையாது, இது பார்க்கில் உள்ள பெஞ்சு. ஏன் சொத்து மாதிரியே நீ ஏன்ட்ட கேள்வி கேட்குற? உட்காருனா உட்காரு, போகணுன்னா போ அப்படின்னு தாத்தா சொன்னோடனே இந்த ஆல்வினுக்கு என்னென்ன தாத்தா இப்படி கோவப்பட்டு பேசுறாரு? நான் என்ன கேட்டேன்? உட்காரலாம் தானே கேட்டேன். எரிச்சலாக இருக்குது, இப்போ பேசாமல் இங்கே வராமல் வீட்டுக்கே போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுக்கிட்டே உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்தோடனே அந்த தாத்தா பக்கத்துலேருந்து ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வருது. பேட் ஸ்மெல்லாம் என்னது? நம்ம 2 நாள் 3 நாள் குளிக்காமல் இருந்தால் ரொம்ப வேலை பார்த்து நம்ம புழுங்கி போய் நிற்கும் போது ஒரு மாதிரி ஸ்மெல் வரும்ல. அதே மாதிரி அந்த தாத்தா பக்கத்துலேருந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வருது. உடனே அந்த ஆல்வின் அண்ணன் யோசிக்கிறாங்க, இங்கே வந்து உட்காராமல் இருந்திருக்கலாம், இந்த தாத்தா பக்கத்துலேருந்து என்னமோ நாத்தமாக வருது, இந்த தாத்தா குளிக்காமல் இருந்திருப்பாங்களோ, நம்ம ஏன் தான் இங்கே வந்து உட்கார்ந்தோமோ அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும் போது அந்த தாத்தா வந்து எந்திரிச்சு கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க. உடனே சரி நல்ல வேலை எந்திரிச்சு போயிட்டாங்கப்பா, நம்மளும் ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு யோசிக்கும் போது டேனின்னு ஒரு அண்ணன் வராங்க. பேர் என்னது? டேனி. சரியா? அந்த அண்ணன் அங்கேருந்து மெதுவாக வந்து தலையில் அடிச்சுக்கிட்டு, இன்றைக்கி எனக்கு நாளே சரியில்லை, இந்த நாளே வேஸ்ட்டு, ஒன்றுமே சரியில்லை, ஒன்றுமே ஒர்க்கே ஆகலை, ஏன் தான் இப்படி இருக்கோ, நம்ம ஏன் தான் இங்கே வந்தோமோ அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்காங்க. உடனே இந்த ஆல்வின் அண்ணன் வந்து டேனி அண்ணனை பார்த்து, எதுக்கு இவன் இப்படி புலம்பிகிட்டே இருக்கான், என்ன பிரச்சனையாக இருக்கும், நம்ம பேசாமல் கேட்டு பார்க்கலாமா அப்படின்ட்டு இந்த ஆல்வின் அண்ணன் வந்து டேனி அண்ணனை பார்த்து, தம்பி உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் இப்படி புலம்பிகிட்டு இருக்க அப்படின்னோடனே, சார் நான் வந்து டெல்லியிலேருந்து ஒரு வேலை விஷயமா சென்னைக்கு வந்தேன், காலையில் வந்தோடனே ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி தாஜ் ஹோட்டலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னேன். அவனும் கொண்டு போய் விட்டான். பார்த்தா அந்த ஹோட்டலில் ரூமே இல்லை. ஏன்டா வந்தோன்னு இருந்துச்சு. சரி அந்த ஆட்டோக்காரன்ட்ட வேறு ஏதாவது ஒரு ஹோட்டல் பார்த்து விடுப்பா அப்படின்னு சொன்னேன்னா அவனும் கொஞ்சம் போய் ஒரு ஹோட்டலில் விட்டான். உள்ளே போய் ரூம்லாம் கிடச்சிச்சு. பார்த்தா சோப் இல்லை, ப்ரஷ் இல்லை, ஒன்றுமே இல்லை. எப்படி குளிச்சு எப்படி கிளம்புறது நான் வேலைக்கு இன்டர்வியூக்கு? அதான் சரி சோப்பு வாங்குவேன்ட்டு ஹோட்டல்லேருந்து வெளியே வந்தால் மணி இப்போ தான் சார் 7:30 ஆகுது, கடை ஒன்றுமே திறக்கலை. அப்படியே நடந்து வந்தேன் பாருங்க, ரொம்ப தூரம் வந்துட்டேன், ஹோட்டல் பேரை மறந்துட்டேன். நான் இப்போ என்ன பண்ணுறது? அதான் சார் எனக்கு நீங்கள் நேரமே சரியில்லை, அதான் இங்கே வந்து உட்காந்து புலம்பிகிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு ஹோட்டல் பேரும் தெரியாது, வந்த வழியும் தெரியாது, கையில் காசும் இல்லை. சரி நம்ம சோப்பு தானே வாங்க போகிறோம், ஒரு 30 ரூபா போதும் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்தா இப்போ என்கிட்ட காசும் இல்லை. திருப்பி நான் ஒரு ஆட்டோ பிடிச்சி போகணுன்னா கூட எனக்கு கையில் காசு இல்லை. நான் இப்போ என்ன சார் பண்ணுறது? அதான் சார் புலம்பிக்கிட்டு இருக்கேன், எனக்கு நீங்கள் நாளே சரியில்லை சார் அப்படின்ட்டு புலம்புனோடனே அந்த ஆளுநர் எனக்கு தோணுது, இவன் சொல்கிறத நம்பலாமா நம்பக்கூடாதா? இவன் பொய் சொல்கிற மாதிரியே இருக்கே, அது எப்படி ஹோட்டல் பேரை பார்க்காம இருந்திருப்பான், கையில் காசு இல்லாமல் இருந்திருப்பான்? இவன் சொல்கிறத நம்பக்கூடாது, நம்ம பேசாமல் இருப்போம். சார் நீங்கள் எனக்கு ஒரு 500 ரூபா தாங்களே சார், நான் கண்டிப்பாக உங்களுக்கு திருப்பி தந்துடுவேன் சார், நீங்கள் இங்கேயே இருங்க சார், நான் ஆட்டோவில் அப்படியே 2 தெரு சுற்றி பார்த்து என் ஹோட்டல் எங்கே இருக்குன்னு பார்த்து கண்டுபிடிச்சிட்டு நான் எட்டு வந்துடுறேன் சார், என்கிட்ட பர்ஸும் இல்லை சார்னோடனே ஆல்வினுக்கு சார் அப்படிலாம் இல்லை, நீ வந்து உன் ஹோட்டலையும் தொலைச்சிட்ட, உன் பர்ஸே நீ வச்சுட்டு வந்துட்ட, நான் ஒன்றுலாம் நம்ப மாட்டேன். சரி சார் சார் நான் நம்பனா என்ன சார் பண்ணணும், ப்ளீஸ் சார் ஒரு 500 ரூபா தாங்க சார் அப்படின்னு கேட்காங்க. உடனே ஆல்வின் சொல்லுதாங்க, நீ சோப்பு வாங்க தானே வந்த, எங்கே நீ அந்த சோப்பு வாங்கின சோப்பை எடுத்து காமி பார்ப்போம், நான் நம்புகிறேன். அண்ணோடனே சோப்பா இந்த காமிக்கிறேன் அப்படின்னு பார்க்குறாங்க.
சோப்பையும் காணும். ஐயோ எங்கே போச்சு? இங்கே தானே வச்சேன் சார். சோப்பையும் காணும் சார். நான் என்ன சார் பண்ணணும்னு பார்த்தியா? அப்போ நீ போய் தான் சொல்கிறேன்னு நினைக்கேன். நீ ஹோட்டலையும் தொலைச்சிருவ, ஆட்டோக்காரனும் தெரியாதுங்கிற, தெருவும் தெரியலங்கிற, இப்போ என்னென்னா சோப்பும் இல்லைங்கிற. உன்னை யாராவது நம்புவாங்களா? பேசாமல் எந்திச்சு போப்பா இங்கேருந்து அப்படின்னோடனே அவனும் சே நம்ம சொன்னது நம்ப மாட்டேங்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு போகிறாங்க. போனோம் டக்குன்னு சேச சும்மா அப்படி ஆளுநனை வந்து பக்கத்தில் திரும்பி பார்க்காங்க. அங்கே ஒரு சோப்பு கிடக்கு. ஆமாம் இங்கே ஒரு சோப்பு கிடக்கு. ஒரு டேனி தான் மிஸ் பண்ணியிருப்பானோ, தேடனாம்லா சோப்பை அப்படின்ட்டு அந்த சோப்பை ஃபாஸ்ட்டாக எடுத்துட்டு தம்பி டேனி நின்று அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க ஃபாஸ்ட்டாக. வந்து இந்தாப்பா நீ சோப்பை தானே தொலைச்ச, இந்த சோப்பை வச்சுக்கோ. நீ 500 தானே கேட்ட, இந்தாப்பா 1000 ரூபாய் நீ வச்சுக்கோ. சரியா? நான் உன்னை நம்பாமல் போயிட்டேன். நீ முதல்ல ஹோட்டல் கண்டுபிடிச்சி நீ நல்லபடியாக அவன் வேலையெல்லாம் முடி, நீ திருப்பிலாம் தர வேண்டாம் துட்டனோடனே. சரி சார் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு துட்டை வாங்கிட்டு அந்த டேனி கிளம்பிடுறான். கிளம்புனோடனே அந்த ஆளுன் வந்து சே நம்ம ஒரு நல்லவரை வந்து தப்பாக நினச்சிட்டோமே அப்படின்ட்டு அந்த பெஞ்சில் உட்காருதாங்க. அப்போ தான் ஃபஸ்ட்டு ஒரு தாத்தா எழுந்துச்சு போனாங்க தெரியுமா? அந்த தாத்தா ஃபாஸ்ட்டாக வாராங்க. வந்துட்டு என்னமோ தேடுறாங்க குனிஞ்சு. என்ன தேடுற தாத்தா நீங்கள் என்ன தேடுறீங்க அப்படின்னு அந்த ஆளுநனை கேட்டாங்களா? உடனே அந்த தாத்தா சொல்கிறாங்க, தம்பி நான் 2 நாளாக குளிக்கிறத ஒரு சோப்பு வாங்கி வச்சுருந்தேன். நீங்கள் எங்கேயோ போட்டு போயிட்டேன் போல இருக்குது. சோப்பை தேடினா காணும், அதான் தேடிக்கிட்டு இருக்கேன்னொன்னே ஆளுநனுக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. ஐயையோ அது தாத்தாவோட சோப்பா? அப்போ அந்த டேனி பையன் என்கிட்ட போய் தான் சொல்லியிருக்கான். சே இப்படி ஏமாந்துட்டோமே. ஏன் தான் அந்த உலகத்தில் இப்படிலாம் இருக்காங்களோ? நேர் வழியில் போகாமல் இப்படி குறுக்கு வழியில் போய் நான் வேலைக்கு வந்தேன், என் சோப்பை வாங்க வந்தேன், நான் அட்ரஸை மறந்துட்டேன், ஹோட்டலை மறந்துட்டேன், துட்டு இல்லைன்னு சொல்லிட்டு இப்படி 1000 ரூபாவை பிடிங்கிட்டு போயிட்டானே. சரி இப்போ என்ன பண்ண நான்? இதான் நேரமோ என்னமோ. சரி நம்ம பேசாமல் வீட்டுக்கு போவோம், குறுக்கு வழியில் சம்பாதிச்செல்லாம் எங்கே நிலைக்கும் அப்படின்ட்டு அந்த ஆளுநனே புலம்பிக்கிட்டே வீட்டுக்கு போகிறாங்க. இந்த கதையிலேருந்து என்ன திரும்ப தெரியுது குட்டீஸ்? என்ன கண்டுபிடிச்சிங்க? குறுக்கு வழியில் போனால் அந்த காசு நிலைக்கவே செய்யாது. அந்த டேனி என்ன காசு 1000 ரூபா வாங்கிட்டு போயிட்டாங்களா? இப்போ போகும்போது கண்டிப்பாக அந்த 1000 ரூபாவும் தொலைஞ்சு போயிடும். ஏன்னா அவங்க நேர்வழியில் சம்பாதிச்சாங்க. அந்த ஆளுநர்கிட்ட போய் தானே சொன்னாங்க, என் சோப்பை காணும், என் ரூமை மறந்துட்டேன், நான் பர்ஸை வச்சுட்டு வந்துட்டேன் அப்படி இப்படின்னு சொன்னாங்கல்ல. குறுக்கோயிலில் சம்பாதிச்சா என்றைக்குமே கையில் காசு நிலைக்காது. நம்ம நேர்வழியில் போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். வேலை பார்க்கணும், சம்பாதிக்கணும், கஷ்டமாக இருக்கும். நைட்டு ஃபுல்லாக முழிச்சிருந்து வேலை பார்ப்பாங்க. நிறைய பேர் இந்த வெயில நின்று வேலை பார்த்து கஷ்டப்படுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நேர்வழியில் சம்பாதிச்சா எதுவுமே நம்மகிட்ட வந்து போகாது, நம்ம கையிலே இருக்கும். நீங்களும் இதை மாதிரி என்னைக்காவது உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு ஒரு பென்சில் வேணும் நீ தாயேங்கும் போது உங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் ஒரு 5 ரூபாய் எடுத்துகிட்டு போய் பென்சிலை தான் வாங்கி கொடுத்துருக்கீங்களா? அப்படி பண்ணலாமா? அது குறுக்கு வழி தானே. ஒருவேளை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் கேட்டாங்கன்னா அப்பாட்ட டேரெக்டாக கேட்கணும், இப்படி எனக்கு ஒரு பென்சில் வேணும்ப்பா, எனக்கு ஒரு பென்னு வேணும்ப்பா, பைசா கொடுங்கப்பா நான் வாங்கிக்கிறதுன்னு கேட்கணும். அப்பாவுக்கு தெரியாமையோ அம்மாவுக்கு தெரியாமையோ வீட்டில் எதுவும் எடுத்தோம்னா அது பென்சில் சீக்கிரமாகவே உடஞ்சி போயிடும், நம்மக்கிட்ட நிலைக்கவே செய்யாது. ஓகேவா குட்டீஸ்? அப்போது நம்ம எந்த வழியில் போகணும்? குறுக்கு வழியில் போகக்கூடாது, நேர் வழியில் தான் போகணும். ஓகேவா குட்டீஸ்? ஓகேவா? நீங்கள் அதே மாதிரி செய்வீங்களா? நேர் வழியில் பண்ணுவீங்களா? எதையுமே தப்பான பரத்தை பார்க்கக்கூடாது. சரியா? எல்லாமே கரெக்டாக நேர் வழியில் போகணும். ஓகேவா குட்டீஸ்? ஓகே, கதை நல்லா இருந்துச்சா? சரி, அடுத்த வாரம் வேற ஒரு கதையில் பார்க்கலாம். ஓகேவா குட்டீஸ்? பாய். ஓகே குட்டீஸ், எல்லாம் நல்ல பைபிள் ஸ்டோரி கவனிச்சிங்க. நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே சண்டே ஜாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம ஆதியாகமம்லேருந்து வரிசையாக பார்த்துட்டு வரோம். அப்படி தானே? பைபிள் ஃபுல்லாக நீங்கள் பார்த்து முடிச்சிடலாம். சரி, இன்னைக்குள்ள கொஸ்டினுக்கு போகலாமா? நம்ம இன்னைக்குள்ள கொஸ்டின் என்ன அப்படின்னா, தன் சகோதரனை ஏமாற்றி தன் தந்தையிடமிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது யார்? இன்னொரு தடவை சொல்கிறேன். தன் சகோதரனை ஏமாற்றி தன் தந்தையிடமிருந்து தந்திரமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது யார்? ஆன்சர் தெரிஞ்சவங்க கீழே ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேங்களா? சீக்கிரமாக பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கான கிஃப்ட்டு சீக்கிரமாக உங்களுக்கு வரும். ஓகே குட்டீஸ், நம்ம இப்போ இந்த நிகழ்ச்சிக்காக நன்றி சொல்லி ஏசப்பட்ட ப்ரேயர் பண்ணுவோமா? எல்லாரும் மனங்கள் போட்டுக்கோங்க. ஜெபம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல சண்டே ஜாம் நிகழ்ச்சியை தந்ததுக்காக நன்றி ஏசப்பா. இன்றைக்கு இந்த பிள்ளைகள் கற்றுக்கொண்ட எல்லா வசனத்துக்காக கதைக்காக நன்றி ஏசப்பா. இதை தங்களுடைய வாழ்க்கையில் அத்தியாசப்படுத்துகிற பிள்ளைகளாக மாறுவதற்கு கர்த்தர் உதவி செய்யுங்க ஏசப்பா. பிள்ளைகளோடு கூட நம்முடைய கிருபையின் கரம் தொடர்ந்து இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். மற்றொரு சண்டே ஜாம் நிகழ்ச்சியில் அக்கா உங்களை மீட் பண்ணுறோம். ஓகேங்களா? பாய். Day
டேஸ்டா இருக்கும். பெண்ணின் அடையாளம் பாரம்பரியத்தின் பெருமிதம் இயற்கை வண்ணப்பட்டுகள் மின்னும் பல வண்ணங்கள் நெஞ்சை அள்ளும் பட்டு ஆடைகள் பட்டு ஆடை ஒவ்வொன்றுக்கும் பல கதைகள் ஆடை மழையிலே மனமாடி மகிழுதே செல்வராணி பட்டின் தனித்துவமே மங்களம் தங்குமே மனமகிழ்ச்சி பொங்குமே என்றும் இல்லத்தின் சந்தோஷமே செல்வராணி பட்டு மகால் அழகிய பட்டின் அடையாளம் செல்வராணி பட்டு ஜவுளி அண்ட் ரெடிமேட்ஸ் ஆலங்குளம் தென்காசி.